எல்லாத்துக்கும் யுவராஜ் சிங் தெரியும், இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் இல்லையா? 2 உலகக்கோப்பைக்கு முன்னால் நடந்த உலகக்கோப்பை வாங்கி கொடுத்தவரே அவர் தான். அந்த கடைசி உலகக்கோப்பை ஃபைனலில் முடித்து வெளியே வரும்போது ரத்த வாந்தி எடுக்கிறார். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம்னா லங்ஸில் கேன்சர். உடனே என்ன பண்ணாருன்னா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுக்கிட்டாரு. பட் இருந்தாலும் ஒரு மோட்டிவேஷன்லாம் வேணுமே அப்படின்னு தேடுறாரு. அப்போ ஆம்ஸ்ட்ராங்னு நீங்கள் இந்த டிவியில் ஹீரோஸ் ஸ்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்கும், டூர் டி ஃப்ரான்ஸ்னு பேர். அதில் ஜெயிச்ச ஒரு ஆம்ஸ்ட்ராங்னு ஒருத்தங்கிட்ட போய் கேட்குறாரு, எப்படியா நீ உன்னோட கேன்சரை தீர்த்தார்? ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நினைனார். அவரு என்ன பண்ணார், இந்த கேன்சர் எனக்கு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தார். மெராக்கிள், அவருக்கு இப்போ என்ன கிடையாது, இப்போ லங்ஸில் கேன்சர் கிடையாது. ஆனால் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அப்போ என்ன அப்படின்னா முடியும் அப்படிங்கிறது தான். அதனால் ஜெயிப்பது அப்படிங்கிறது நிச்சயமாக முடியுமா முடியாதுங்களா? நிச்சயமாக முடியும். அதற்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு தான் இன்னைக்கு காலையில் நம்ம இந்த தியானம் எல்லாம் கொடுத்தது. படிப்பு ஒரு பக்கம், அந்த படிப்புக்கு நம்ம தயார் செய்யணும், வாழ்க்கைக்கு தயார் பண்ணணும் அப்படின்னா இந்த யோகா தியானம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம்.